ओम नमो भगवते श्रीरमणाय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். ஓலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். மகாதா ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரः बान्धवानां शिवभक्ताश्च स्वदेशो भुवनत्रयं गुरवे सर्वलोकानां विषजे भवरोहिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः. தோன்றாத் துணையை அன்றி எதிர் தோன்றும் துணையும் எனக்கானாய் ஈன்றாள் சான்றாய் என்னை சலனமர சாந்தி நிலைக்கே சமைவித்தாய். ஈன்றாள் தன்னை வெளியேனால் இறுதி கடனை இருப்பித்தாய். ஆன்றோர் ஆன்றார் தாழ கடவோயே அடியேன் பேரார் பெற்றாரே. வற்றாசை வாரிதியை வைராகியத்தால் வரப்பித்தாய். நற்தாமரை பூங்கண்ணோக்கான் ஞான கண்ணை திறப்பித்தாய். பெற்றாள் அன்னை பிறர் வயிற்றில் பிறவாதிருக்க பெருவித்தாய். ஆற்றாரடைய கடவோயே அடியேன் பேரார் பெற்றாரே. மையா தடங்கண்ணியர் மயலை மறந்தே போக மறப்பித்தாய். கையாச்சின் முத்திரை ஒழித்தும் கண்ணால் உண்மை காண்பித்தாய். மெய்யாய் என்னை ஈன்றாளை மேலாங்கதியில் வாழ்வித்தாய். ஐயாரமண ஆரியனே அடியேன் பேரார் பெற்றாரே. அடியேன் பேரார் பெற்றாரே. அடியேன் பேரார் பெற்றாரே. ஏகமக்ஷரம் ஹ்ருதி நிரந்தரம் வஹாசதே ஸ்வயம் லிக்யதே கதம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகளுக்கு நமஸ்காரம். அவருடைய பொற்பாதங்களை என் ஹிருதயத்தில் என்றைக்கும் நிலைநிறுத்த வேண்டும், கணமும் அகலாதிருக்க வேண்டும் என்று வேண்டுகோளை அவரிடத்திலே விடுத்து அவருடைய பாதார விந்தங்களுக்கு என் ஹிருதயார விந்தத்தை என்றைக்கும் என்றென்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் அனைவரையும் இந்த சன்னதி முறை பாடத்திட்டத்தின் கீழ் 20வது வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பதிகம் அருட்பத்து. முதலில் மணிவாசகர் அருளிய அருட்பத்தை பார்த்துள்ளோம். பிறகு முருகநாத சுவாமிகள் அருளிய அருட்பத்துக்கு வரலாம். இதுல மணிவாசகருடைய அந்த அருட்பத்து அதெந்துவே என்று அருளாயே என்று முடிகின்றது. இந்த அதெந்துவேன்னா இன்னும் தெலுங்கு மொழி பிரகாரம் பார்த்தா அஞ்சாமை, தைரியமா இருக்கிறது, நிர்பயமாக இருக்கிறது. இதே மலையாளத்துல பார்த்தா அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறது. அதெந்துவே என்று அருளாயே, அது என்ன விஷயம்னு கேட்டு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களேன். நான் பாட்டுன்னு ஏதோ கேட்கிறேன், நீங்க பாட்டுன்னு அதை பத்தி கொஞ்சம் கூட லட்சியம் இல்லாம போயிட்டாங்க.
நியாயம் இல்லையே, கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அது எந்துவே என்று அருளாய். அது என்ன விஷயம் கொஞ்சம் கேட்டு செவி மடுத்து எனக்கு அருள்பாலியங்கள்னு அர்த்தம். 2மே ரொம்ப பர்ஃபெக்ட்டா பொருந்துகின்ற பொருள்கள். முதல் பாடல் மணிவாசகர் அருளியது. திருச்சிற்றம்பலம். ஜோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே கரிகுழல் பனைமுலை மடந்தை பாதியே பரனே பால்கொள் வெண்ணீற்றாய் பங்கயத்தயனும் மாலரியா நீதியே செல்வத் திருப்பெருந்துறையில் நிறை மலர் குருந்தமேவிய சீர் ஆதியே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதெந்துவே என்றருளாயே. ஜோதியே, ஒளிமயமாக இருப்பவரே. ஒன்று, இதற்கு ஜோதினாலே சூரியன் தான். ஏன்னா அடுத்தது சுடரே என்றார், அதனால சந்திரனை குறிக்கிறார்னு தோன்றுது. அது சுடர்வது. சூரியனிடத்திலே வெளிச்சத்தை இரவல் வாங்கி இரவிலே சுடர்வது. அதனால் அந்த சந்திரனை, சூரிய சந்திரர்களை குறிப்பிட்டு சூரியனே சந்திரனே என்றெல்லாம் புகழ்கின்றார் ஈஸ்வரனை. ஒளிசூழ் விளக்கே, ஒரு அக்னியை தான் ஏத்தினோம்னா தீபம் எரியும். அதனால சூரியன், சந்திரன், அக்னி இவை மூன்றும் ஈஸ்வரனுக்கு 3 கண்களாக பேசப்படுபவை. அதை சொல்றாரோ அப்படின்னு தோன்றது. மற்றொன்று, ஜோதியே என்பதினாலே ஒளி வடிவமாக இருப்பவரே சூரியனே. ஜோதியனா ஒளி வடிவமாக அருட்பெருஞ்சோதின்னு வள்ளலார் அதானே சொல்றாரு. ஜோதி ஸ்வரூபம் ஈஸ்வரன் அப்படி சொல்லி சூரியனேன்னு சொல்லி, இங்கே சந்திரனே ஜோதியனும் போது சூரிய சந்திரர்களை சொல்லி, சுடர்னு வரும்போது நட்சத்திரங்கள்லாம் சுடரும். ஆனால் அனைத்து நட்சத்திரங்களும் அவர்தான் அப்படி சொல்றேன். அப்படியும் பொருள் சொல்பவர்கள் இருக்கிறார்கள். சூழ் ஒளி விளக்கே, இதுதான் நட்சத்திரங்கள்னு சொல்வா. சுடர்னு வரும்போது அவர்களும் சந்திரன் தான் சொல்லுவார். இப்படி உரை ஆசிரியர்கள் திருவாச்சகத்துக்கு எண்ணற்றவர்கள். அவர்கள் மனத்துக்கு தகுந்தபடி உரை செய்திருக்கிறார்கள். ஆகவே மொத்தத்துல சொல்றது என்னன்னா, இறைவன் ஒளிமயமானவன், ஜோதியா இருக்கிறான், சுடராக இருக்கிறான், சூழ்வழி விளக்காக இருக்கிறான். சுரிகழல் பனைமுலை மடந்தைன்னு உமா தேவி, பாதியே அப்படி உமைபங்கனே, பரனே பரம்பொருளே, பால்கொள் வெண்ணீற்றாய். பால் என்பது வெண்மைக்கு ஆகுபெயர். பாலை போன்ற வெண்மை நிறத்தை உடைய அந்த விபூதியை, நீருன விபூதி, காடுடை சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள் வந்தார் இல்லையா ஞானசம்பந்தர். அப்படி திருநீர் அணிந்தவனே, பங்கயத்து அயனும், பங்கஜம் தாமரை, தாமரை மேல் இருக்கின்ற அயனும் மாலும் திருமாலும் அறியா நீதியே, அவர்களால் உங்களை அறிந்து கொள்ள முடியவில்லை. இதுதான் நியதி. அப்படிப்பட்ட நியதிமானே, அது அவர்களெல்லாம் தெரிஞ்சு கொள்ள முடியறதுன்னு அது முறை அல்ல. அது சரிபட்டு நீங்களா அருள்பாலித்தால் தான் அவர்களால் அறிய முடியும். அண்ணாமலையே பெரிய சாட்சி. அண்ணாமலையிலே இருவரும் அடிமுடி காண முயற்சித்து தோற்று போனார்கள். அப்படிப்பட்ட நீதியேன்றது அப்படிப்பட்ட ஒரு நியாயமே அப்படின்னு அவ்வளவு அழகான தமிழ் பாருங்க. பங்கயத்து அயனும் மால் அறியா நீதியே, செல்வ திருப்பெருந்துறை, செல்வம்னா வளமிக்க, திருப்பெருந்துறை நிறை மலர்களால் நிறைந்த குருந்த மரத்தின் அடியிலே ஈஸ்வரன் இவருக்காக போய் அமர்ந்தார். குருந்தம் மேவிய குந்த மரத்து குளிர் நீழல் உலவி இருந்த குருமணியே, குருக்களுக்கெல்லாம் மணி போன்று ரத்னம் போன்று குருமார்களுக்கெல்லாம் ஆதி குருவாக அவர்களை தலை சிறந்தவராக அங்கே அமர்ந்தவரே அப்படின்னு சொல்லி பகவான முருகனார் பாடுறார், அவர் ஈஸ்வரனா பாடுறார். இங்க இவர்
நிஜமாவே ஈஸ்வரன மனித வடிவிலே இவர் அந்த குருந்த மரத்தின் அடியில, அந்த திருப்பெருந்துறையில அந்த பொய்கைக்கு பக்கத்துல இருக்க அந்த மரம், அந்த இடத்துல இவர் பார்த்திருக்கார். அப்படி மேவிய சீர் ஆதியே, ஆதி குருவே, அடியேன் ஆதரித்து அழைத்தால். ஆதரித்துன்னா உங்களை அப்படியே நீங்க தான் எனக்கு சகலமும்னு நினைத்து உங்களிடத்திலே வந்தால் அதுதான் ஆதரிக்கிறது. ஆதரித்தல் என்பது முழுமை. நான் ஈஸ்வரனை ஆதரிக்கிறேன் அப்படின்னா நான் முழுமையா the whole hog I support. அறகுறையா இல்லை. அதுதான் அர்த்தம் அதுக்கு. ஆதரித்து அழைத்தால் நீங்க தான் எனக்கு சகலமும் என்று நம்பி நான் உங்களை அழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே, அஞ்சேல் என்று எனக்கு அருளாயே, நான் அது என்ன விஷயம் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு எனக்கு அருளாயே. இதை நீங்க எப்பவுமே வச்சுக்கோங்க. நான் அஞ்சேல் அஞ்சாதிருப்பதுன்றதையே நான் பயப்படாதேன்னு எனக்கு சொல்ல வேண்டாமா அப்படின்ற அர்த்தத்தையே நான் சொல்லிட்டு போறேன். பாட்டுக்கு பாட்டு இதை சொல்லுகிறார். அதை நம்ம அந்த அஞ்சாமை என்ற பொருளையே வச்சுக்கலாம். அடுத்த பாடல், நிறுத்தனே நடனமாடுபவனே, நிமலா மாசற்றவனே, நீற்றனே விபூதி அணிந்தவனே, நெற்றி கண்ணனே, விண்புலார் பிரானே, வானலோகத்திலே இருக்கிறவருடைய தலைவனே, ஒருத்தனே ஏகவஸ்துவாக இருப்பவரே, உன்னை ஓலமிட்டு அலறி உலகையெல்லாம் தேடியும் காணீர். எவ்வளோ இடத்துல உங்களை நான் தேடிட்டேன், அதனால உங்களை தெரிஞ்சுக்க முடியல. திருத்தமாம், திருத்தப்பட்டதுன்னா நன்கு பராமரிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல அந்த நந்தவனம் இருக்கே, திருத்தமாம் பொய்கை, ஒரு பொய்கை இருக்கு அந்த திருப்பெருந்துறையில. அதுல நந்தவனம் இருக்கு அது பக்கத்துல. அது அது திருத்தமாம் பொய்கை. நன்றாக அந்த பொய்கை திருத்தி அமைக்கப்பட்டு நன்றாக பராமரிக்கப்பட்டு வருகின்ற ஒரு பொய்கை குளம். அதுல செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அறுத்தனே, இதே அர்த்தம் தான். குருந்த மரத்தின் அடியிலே குலவி இருந்த குருமணியேன்றதுதான். இப்படி அறுத்தனே, இங்க அர்த்தனே அர்த்தம் சமஸ்கிருதம். தர்ம அர்த்த காம மோட்சம்ல அது அர்த்தம் பொருள். இங்க தமிழ்ல வரும்போது அறுத்தனேன்னு வரும். இரு வந்து ரூ ஆயிடும். அப்படி அது ஆனா பொருள் ஒண்ணுதான். அதற்கு பொருள் பொருளாக இருப்பவனே, குருந்தவனத்தின் அடியிலே எப்படிப்பட்ட பொருள்? மெய்ப்பொருளாக இருப்பவரேன்னு அர்த்தம். சத்திய வஸ்துவாக இருப்பவரே. இந்த அறுத்தனேன்றதுக்கு அவ்வளவு அர்த்தம் இருக்கு. அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே, எங்கள் நாயகனே, என் உயிர் தலைவா. பொதுவா எங்க எல்லாருக்கும் நாயகன்னா தலைவன். எனக்கு உயிர் தலைவா, இளவார் கோழிமார் இருவர் தங்கள் நாயகனே. பார்வதி தேவி, கங்காதேவி, இந்த இருவருடைய நாயகனே. தக்க நல் காமன் தனது உடல் தழல் எழ விழித்த செம்கண் நாயகனே. காமனை உடலால் எரித்த அந்த செங்கண்ண கோபமான சிவந்து போன விழிகளை உடையவரே, செங்கண் நாயகனே. திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அம்கணா, அழகிய, அம்னா அழகிய, அழகியவனே, அழகாக இருப்பவனே. அதனால்தான் அவர் பேரே சுந்தரம். சத்தியம் சிவம் சுந்தரம்ன்றதை ஏன் ஸ்பெசிஃபிக்கா ஈஸ்வரனுக்கு சொல்றாருன்னா, அவர் அழகே சுரூபமாக இருப்பவர். அத மதுரையில தான் அவர் ரொம்ப முழுமையான தன் அழகை வெளிப்படுத்தினார். அதனால்தான் அங்க பேரே அவருக்கு சுந்தரேஸ்வரர். சொக்கநாதர், பார்த்தா சொக்கி போனோம், அப்படி ஒரு அழகு. உமாதேவிக்கு ஒரு வருத்தம் இருந்துதான். இவரு ஒரு ட்ரெஸ் சென்ஸே இல்லாம ஆண்டியா கௌபினதாரியா இப்படி கொஞ்சம் கூட ஒரு கேர்லெஸ்ஸா இருக்காருன்னு அப்போ வருத்தத்தை தெரிவித்தப்போ அவரு நல்லா ட்ரெஸ் பண்ணின்னு காமிச்சார். அப்போ அவருக்கு மிஞ்ச மகாவிஷ்ணு எல்லாம் கிட்ட கூட வர முடியாது, அப்படி ஒரு அழகை வெளிப்படுத்தினாரா அவர். அது இவர் சொல்லி அதை சொல்லி மகிழ்கின்றார். அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. கமல நான்முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கு அரிய விமலனே. பிரம்ம விஷ்ணுக்கள்
கிட்ட கூட வர முடியல. விமலன்னா மாசற்றவர், மலம்னா மாசு, விமலன்னா மாசற்றவர், அகந்தை மாசு அற்றவரேன்னு அர்த்தம். எமக்கு வெளிப்படாய் என்ன வியந்தழல் வெளிப்பட்ட எந்தாய், எனக்கு வெளிப்படாய் என்ன வியந்தழல் வெளிப்பட்ட எந்தாய். இந்த பிரம்ம விஷ்ணுக்கள் எங்களுக்கு வெளிப்படுங்கள் என்று கேட்டபோது பெரும் அக்னி ஸ்வரூபமாக வெளிப்பட்டவரே. திமில, திமிலன பேர் ஒளின்னு அர்த்தம். பேர் ஒளி, ஒளி அதுக்கு முன்ன 100 மடங்கு 1000 மடங்கு, அது திமிலம். திமில நான்மறை, ஒளிவிட்டு பிரகாசிக்கின்ற நான்மறைகள் சேர் திருப்பெருந்துறையில். இந்த 4 வேதங்களும் திருப்பெருந்துறையிலே வந்து குடிகொண்டிருக்கின்றன. அந்த திருப்பெருந்துறையிலே குருந்தமரத்தின் அடியிலே அங்கே எழுந்தருளியவரே. திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அமலனே, அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே. அடுத்த பாடல் துடிகொள்ளேர் இடையாள். துடினா உடுக்கை, உடுக்க நடுவுல சின்னதா இருக்கும், அப்படி அந்த இடையாள் மாதேவி சுரிகழல் மடந்தை துணைமுலை கண்கள் தோய் சுவடு பொடிகொள் வான் தழலில் புள்ளி போல் 2 பொங்கு ஒளி தங்கு மார்பினனே. காஞ்சிபுரத்துல அம்பாள் வெள்ளம் பெருக்கெடுத்தும் போது அந்த மார்போடு சேர்த்து கட்டி கொண்ட போது அந்த லிங்கத்துல அந்த மண் தானே, அதுல அந்த சுவடு பட்டுதான் அதை சொல்றார். செடிகொள் வான் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செழுமலர். செடிகொள்னா நிறைய செடிகள் இருக்கின்ற, வான் பொழில், பொழில்னா நந்தவனம் அந்த மாதிரி, பார்க்கு பூங்கா, பொழில் சூழ் நந்தவனங்கள் நிறைந்த, நந்தவனம் நிறைந்த திருப்பெருந்துறையிலே செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அடிகளே. குருந்தமரத்தில் வந்து அமர்ந்தவரே, அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே. துப்பானே, துப்பம்னா 2 பொருள் இருக்கு. அதுல ஒன்று பிளட், ரத்தம், அதாவது சிவப்பு நிறத்துக்கு ஆகுபெயர். நவரத்னங்கள்ல பவளம் சேப்பா இருக்கும். துப்பனேன்றதுனால பவளமேனியனே, பொன்னார் மேனியனே, தூயாய். இங்க துப்பனேன்றதுக்கு இது திருக்குறள்ல இந்த மாதிரி நிறைய பண்ணுவார் வள்ளுவர். திருவள்ளுவர துப்பு உடையவனே அப்படின்றத துப்பனேன்வர். அவர் அவருடைய இயல்பு நிறைய அந்த மாதிரி வார்த்தைகளை சுருக்கிடுவார், அந்த அந்த 2 அடிக்குள்ள வர்ணமேன். அப்படி பார்த்தா துப்பு என்பது திறமை. இவருக்கு துப்பே இல்லைன்னு, திறமை இல்லாததுக்கு அப்படி சொல்றது. துப்பு இருக்கிறவன துப்பு உடையவன். அத அப்படி மகா திறமைசாலியே, ஆத்மா ஞானத்தை அளிப்பதிலே துப்பானே, அப்படி ஒரு பொருள். இந்த பொருள் நான் சொல்றேன். தூய வெள்நீரு துதைந்து எழு துளங்கோடி வைரத்து ஒப்பானே. தூய வெந்நீர், அவர் அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த விபூதி அப்படியே வெள்ள வெளையர்னு இருக்கு, அதுவே ஒளி வீசுகின்றது. வைரத்து ஒப்பானே, வைரம் போல அது பிரகாசிக்கின்றது. உன்னை உள்குவார் மனத்தில் உருசுவை அளிக்குமா ஆரமுதே. உங்களை உள்ளுவார், உள்ளுதல்னா தியானித்தல், தீவிரமாக எண்ணுதல். அவருடைய மனத்திலே ஒரு சுவை அளிக்கும் ஆன்ம சுவையை, ஆன்ம அமுதை அளிக்கும் ஆர் அமுதே, அமுதமாக இருப்பவரே. செப்பமாம் மறைசே திருப்பெருந்துறையில். செப்பம்னு திருத்தமாம்ன்ற அர்த்தம் தான். செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அப்பனே, அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே. மெய்யனே, அடுத்த பாடல். மெய்யனே விகிர்தா. மெய்யனேன மெய்ப்பொருளாக விளங்குவோரே. விகிர்தான விகிர்தல வேறுபடுதல். மெய்யிலிருந்து எப்படி வேறுபட முடியும்? பொய்.
மெய் பொய் அப்படிதான் வேறுபட முடியும். அப்ப விகிர்தா அப்படின்னா பொய்யனே, மெய்யும் பொய்யுமாக இருப்பவரே. மெய்ன்னு ஒண்ணு இருந்தா பொய் இருந்தாலும் அது ரெண்டுமா இருப்பவர் ஈஸ்வரன் சொல்றார். மெய்யனே விகிர்தா மேருவே வில்லா மேவலர் புறங்கள் 3 எரித்த கையனே, மேருவை வில்லாக வளைத்து அந்த திருபுறங்களை எரித்த கையனே. கையனேன்னா எகைன் திறமைசாலியே, அவன் ரொம்ப கைகாரின்னுவா, கை தேர்ந்தவன்னுவா. இங்க கையனேன்னா நீ ரொம்ப அளவு கடந்த சக்தியும் திறமையும் உடையவரே. காலால் காலனை காய்ந்த, காலாலே அவனை எட்டி உதைத்து அப்படியே துன்புறுத்தி விட்ட கடும் தழல் பிழம்பு வந்த மேனி செய்யனே. அதேதான் சிவந்த மேனியை உடையவரே. செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் ஐயனே, அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே. முத்தனே, வா முக்கண்ணா, முனிவா, எப்படி எல்லாம் சொல்றார் பாரு. முத்தனே, முக்திபதமாக இருப்பவரே, மோக்ஷஸ்வரூபியே, முதல்வா முழுமுதற் பொருளே, முக்கணா முக்கண்ணனே, இமயா முக்கண்ணனே, முனிவா தவ சிரேஷ்டரே. முருகனார் பகவான பாடுவார். வல்லையாய் ஏதும் வைராக்கியத்துக்கோர் எல்லையாய் நின்ற யதீந்திரர் தொம்மாண்பே. வல்லையாய் மகாசக்தி வல்லமை படைத்தவரே, ஏதும் வைராக்கியத்துக்கோர், வைராக்கியம் துறவு டிட்டாச்மெண்ட் ஓர் எல்லையாய் நின்ற, அதற்கு ஒரு எல்லையை தொட்டு காட்டிய யதீந்திரர் முனிவர்கள் தம் மாண்பே, அவர்களெல்லாம் கொண்டாடுபவரே, அவர்களால் கொண்டாடப்படுபவரே. எப்பேற்பட்டவர் அவர்களே வைராக்கிய புருஷர்கள், அதன் எல்லையை தொட்டு பார்த்தவர்கள். அவளே உங்களை அப்படி ஒரு மகிழ்ந்து போய் பாராட்டுகின்றார்கள், போற்றுகின்றார்கள். அப்படிப்பட்டவரே. அதுதான் இங்க முனிவான்றார். முனிவர்கள் தபஸ்விகள். மொட்டு ஆறா மலர் பறித்து இறைஞ்சி பக்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்து அருள் செய்யும் சித்தனே. மொட்டு ஆறா மலர் பறித்துன்னா மலர்ல மொட்டா இருக்கு, அந்த மாதிரி மொட்டுக்களை பறித்து இறைஞ்சி வேண்டிக் கொண்டு, இறைஞ்சின்னா அப்படியே உருகி போய் இதை எப்படியாவது நீங்க காப்பாத்தி தான் ஆனோம், எனக்கு ஆத்ம ஞானம் வேண்டும் அப்படி சொல்றது. பக்தியாய் நினைந்து, பக்தியினாலே உருகி போய் பரவுவார் தமக்கு, அப்படி உங்களை அணுகுபவர்களுக்கு பரகதி கொடுத்து, அவர்களுக்கு மோட்சகதியை கொடுத்து அருள் செய்யும் சித்தனே. அப்படி ஒரு மாபெரும் அஷ்டமா சித்திகளுக்கெல்லாம் பெரிய சித்தியை செய்து கொண்டிருப்பவரே. இங்க இன்னொரு சுவாரஸ்யம் பாருங்க, அதை பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இறைஞ்ச மனோவாக்கு காயத்தினாலே பக்தர்கள் பரவுவதை குறிக்கிறது இது இந்த சொல். அதாவது இறைஞ்சினா வாக்கு, பக்தியாய் நினைந்துன்னா மனம், பரவுதல் என்பது உடலால் செய்யப்படுவது. இப்படி மனோவாக்கு காயங்களினாலே, அதாவது முழுமையாக உடல் பொருள் ஆவி அத்தனையும் இருந்து ஈஸ்வரனுக்கு சமர்ப்பிப்பது. அதை எவ்வளவு அழகா கொண்டு வர்றார் பாருங்க. இறைஞ்சி பக்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கும் பரகதி கொடுத்து, அப்படிப்பட்டவர்களுக்கு நீ பரகதி கொடுக்கின்றாய். அப்படி அருள் செய்யும் சித்தனே. செல்வ திருப்பெருந்துறையில், இதெல்லாம் வேதாந்த பொருள் நான் சொல்றது. செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அத்தனே. அத்தனைனா என் தந்தையே, அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே. மருளனேன், மருண்டு போயிருக்க அகந்தையினால மனதை மயக்கார நோக்கி என் மனதை பீடித்து என்னை துன்புறுத்தி கொண்டிருக்கின்ற, என்னை மயக்குகின்ற, எனக்கு அந்த அகந்தை மயக்கத்தை கொடுக்கின்ற, அதனாலே நான் மருளுவதை தடுத்து அவை முழுவதுமாக அதை நீக்கி. எப்படி நீக்கிறீர்கள்? அற நோக்கி, உங்களுடைய பார்வையினாலே இதை செய்தீர்கள். பகவானை புரிஞ்சுட்டவாதான் இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தையே புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஏதோ பார்வையினால பார்த்து, அப்படி இல்லை. திருக்கண் நோக்கம், பகவானுடைய அந்த திருக்கண் நோக்க மகிமை, அதை உணர்ந்தவர்கள் தான் ஈஸ்வரனுடைய அந்த பார்வையினுடைய சக்தியை உணர முடியும்.
மறுமையோடு இம்மையும் கெடுத்த பொருளனே. பொருளனேன்னா ஆத்ம வஸ்துவே, வஸ்துவே. மறுமையோடு இம்மையும், இம்மையை அறுத்து மறுமை வீடு அடித்தல்னு எல்லாரையும் சொல்ல, இங்க மணிவாசக பெருந்தகை இருமை இம்மையை அழித்தது மட்டுமல்ல, இந்த பிறவி தலையிலிருந்து என்னை நீக்கியது மட்டுமல்ல, என்னை மறுபிறவி என்பதே இல்லாமல் மறுமையையும் அழித்து. ஆனா ஜெனரலா மறுமை வீடு அப்படின்னா ஆன்ம வீடு தான் சொல்லுவோம். பட் இவர் அப்படி சொல்ல, மறுபிறப்ப சொல்ற. மறுமை இருந்தால் இம்மை வாழ்வு, மறுமை வாழ்வு எல்லாவற்றையும் ஒருங்கே அறுத்து வேறறுத்து என்னை ஆட்கொண்டவர் எடுத்த அப்படிப்பட்டவர்களுக்கு மருளனேன் தன்னை சொல்லுகிறார். எனக்கு அப்படி செய்தீர்கள் என்கிறார். புரிதா புனிதமானவரே, பொங்குவாள் அரவம் கங்கை நீர் தங்கு சென் சடையாய். பொங்கு வாழ் அரவம், சீரிப்பாய்கின்ற பாம்பு, அதையும் தலையில வச்சுருக்கீங்க. கூட கங்கா தேவியும் வச்சுருக்கீங்க. தெருளும் நான்முறை சேர் திருப்பெருந்துறை. தெருள்னா தெளிவு. இந்த ஆன்ம தெளிவு என்பது முழுமையாக இருக்கின்ற இந்த திருப்பெருந்துறையிலே செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அருளனே, அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. திருந்துவார் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் திருந்து நன்கு திருத்தப்பட்ட பராமரிக்கப்பட்ட வார் பொழில், வார்னா நறுமணம், வார்களல் நீண்ட அர்த்தம், நீண்ட பெருசா பொழில் சூழ் பொழில்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் இருந்தவாறு எண்ணி ஏசாரா இணைந்திட்டு என்னுடைய எம்பிரான் என்று அருந்தவா. இப்படி திருப்பெருந்துறையில அந்த குருந்தமலத்தின் அடியில நீங்கள் இருந்து எண்ணி நான் உருப்பட வேண்டும் என்று சங்கல்பித்து, அதுக்குதானே அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதை சொல்றார். ஏசரான ஏசற்று, ஏசனா ஏசறுதல்னா துன்பம் அறுதல், செய்யும் என்னும் செய்யா வாய்ப்பாட்டு வினை. ஏசரானா ஏசற்றுன்னு வச்சுக்கணும். நினைந்திட்டு அதே ஞாபகமாக சங்கல்பம் செய்து என்னுடைய எம்பிரான் என்று அருந்தவா. நான் என்னுடைய எம்பிரான் என்று உங்களை நினைத்து நான் புலகாங்கிதமடைந்து என்னை மறந்து அப்படியே உருகி உருகி போற்றி துதிக்கும்படியாக அருந்தவா. அரிய தவான தபஸ்வியே, தவம் செய்வது தபஸ்வின்னு அர்த்தம். அருந்தவா தவசியே, இணைந்தே ஆதரித்து அழைத்தால் அலைகடல் அதனுள்ளே நின்று உங்களை நினைந்து முழுமையாக உங்களிடத்திலே எங்களை ஒப்படைத்து ஆதரித்து அழைத்தால், நீங்க தான் எனக்கு சகலவும் நினைத்து வந்தால் அலைகடல் அதனுள்ளே, இந்த பிறவிக்கடலாகி இந்த பெருங்கடலினுள்ளே நின்று பொருந்தவா. பொருந்தவா. இந்த பிறவிக்கடலிலே நீங்களும் ஒரு மனிதராக வடிவெடுத்து எனக்காக இப்படி வந்து விட்டீர்களோ, எவ்வளவு பெரிய கருணை உங்களது. நீங்க ஆன்மக்கரையிலிருந்து ஆன்ம கடலிலே இருந்து கொண்டு இருப்பவர், எனக்காக நீங்கள் பிறவிக்கடலிலே வந்து நீங்களும் என்னை போல ஒரு மனித உருவம் எடுத்து இங்கே வந்து விட்டீர்கள். ஆதரித்து அழைத்தால் நான் உங்களை நினைந்தே, இங்க நினைந்து என்பது தியானித்து உங்களுடைய ஞாபகமாகவே இருந்து உங்களை என்னை காப்பாற்றுங்கள் என்று நான் வேண்டிக் கொண்டும் போது அலைகடல் அதனுள்ளே நின்று பொருந்தவா. அங்க ஏதோ வந்தேன் போனேன்னு இல்லை, என் கண் முன்னாடி இருந்து என்னை காப்பாற்றிட்டு தான் நீங்க மறுவேளை பார்த்தீங்க. அப்ப எனக்கு என்ன தெரியுமா சொன்னீங்க? கையிலே புகுநெறி இதுகான் போதராய். போலாம், போலான்னா வாந்தன்னு அர்த்தம். போக்கும் வாக்கும் ஒரே அர்த்தம் தான் வரும். நாங்க வரோம் அப்படின்னா போறோம்னு அர்த்தம். போறேன்னு நாங்க போறோம்னு சொல்லக்கூடாது. வரோம், நான் போயிட்டு வரேன்னு அர்த்தம். எப்போ பேச்சுல கூட
நாளைக்கு இதை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு எங்க அம்மா எல்லாம் பழச்சு கிடந்தா நாளைக்கு இதை பண்ணணும். அந்த பழச்சு கிடந்தான்ற வார்த்தையை விடாம சொல்லலாம். அது என்னது, நாளைக்கு பண்ணிக்கலான்னு வேண்டியது தானே அப்படின்னு. அந்த அளவு ஆன்மீகம் அவர்களுக்கு உள்ள பெரியவாளுக்கெல்லாம் அந்த காலத்து தலைமுறையில எல்லாருக்கும் இருந்தது. பழச்சு கிடத்தா நம்ம நாளைக்கு கீரை கூட்டு பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கூட பழச்சு கிடந்தாலும். ஏன்னா பழச்சு கிடக்கிறது இறைவனுடைய அருள். நம்ம கையில இல்ல. அப்படி ஒரு வேதாந்தம் அவர்கள் எலும்பு நாளங்களில் ரத்தத்திலே ஊறி கிடந்தது. அப்படி இது கையிலே புகுநெறி இது காண். வந்து என்னுடைய பிறவி கடல் என்கின்ற இந்த கடலிலே நீங்களும் அங்கே பொருந்தி நின்று எனக்கு உபதேசித்தீர்கள். கைலைக்கு போல வரி இதுகான் என்று மார்க்கதரிசியாக அந்த வழியை எனக்கு காண்பித்து கொடுத்தீர். இதெல்லாம் அப்படியே பகவானுக்கு பொருந்தது. பேர் அடைவதற்கு என்ன வழி என்பதை பகவான் நமக்கு கத்து கொடுத்துக்கிறார். மணிவாசகர் அவருடைய சத்குருவை பார்த்து சொல்றதெல்லாம் அப்படியே நம்ம பகவானை பார்த்து சொல்ற மாதிரிதான் இருக்கு. கையிலே புகுநெறி இதுதான் அற்ப ஞானத்தை அடைகின்ற வழி. இந்த நான் யார் விசாரம் இதுதான் அந்த வழி. கற்றுக்கொள், பண்ணு, போதராய் போய் சேரு அந்த முக்தி பதத்துக்கு போலாம். போதராய்னா போ, அது ஒரு கமாண்ட் என்று அருளாய் இவர் சொல்ற. அப்படி எனக்கு அருளாயர் இவரு வேண்டி கேட்டுக்கிறார். Who is he to command பகவான் அப்படின்னு ஈஸ்வரன் கிட்ட அப்படி வேண்டிக்கிறார். இதுதான் அருட்பத்து. ஈஸ்வரனுடைய அருளை வேண்டுவது. இது மணிவாசகர் பெருந்தகை. எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. இப்போ இந்த கான்ட்ராஸ்ட் யூ வில் என்ஜாய். இதே மணிவாசகர் மறுபடியும் ஒரு அருட்பத்து பாடுங்கன்னா எப்படி பாடி இருப்பார்னா, இப்படித்தான் பாடியிருப்பார் என்ற அளவிலே முருகனார் இந்த அருட்பத்தை வகுத்திருக்கிறார். இதுல இந்த அருட்பத்து திருவாச்சகத்துல என்ன இது சொல்லப்படுதுன்னா, மகாமாயா சுத்தி. அதாவது பகவானின் அருளை நயத்ததினால், அவரை விரும்பி அந்த அருளை வேண்டுவதினால் மாயையிலிருந்து விலகுதல். இதுதான் இதனுடைய தாத்பரியம். த பர்பஸ் இந்த அகந்தை மாயிலிருந்து விடுபடுவதற்கு பகவானுடைய அருளை நாம் வேண்டுகிறோம். பண் தக்கேசி, கர்நாடக ராகம் காம்போதி, திருவும் மெய்ப்பொருளும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் தேவார பண். அருட்பத்துன்ற தலைப்பை திருவாச்சகத்திலேருந்து எடுத்துட்டு இருக்கார். இவர் பாடல்கள்லாம் அப்சல்யூட்லி ஒரிஜினல். இத தேவார பண்ணுல அமைச்சிருக்கார். இப்படி தேவார திருவாச்சகத்தினுடைய ஒரு சிந்தசிஸ், ஒரு ஃபியூஷன், ஒரு ஒருங்கிணைப்பு செய்து அந்த 51 தலைப்புகளுக்கும் இப்படி பண்ணியிருக்கார் முருகனார். இதனாலதான் பகவான் மகிழ்ந்து போய் ஜெகத்தார் உய வகுத்தான் முறை திருவாச்சகம் நிகரேனார். எப்படிப்பட்ட ஒரு சத்குரு, எப்படிப்பட்ட ஒரு சத் சீடர். நம்மளாம் ரொம்ப நெஞ்சு நிமிர்த்தி மார்த்தொட்டு சொல்லிக்கலாம். ஸ்ரீ ராமபிரானுக்கு ஆஞ்சநேயரை போல, ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஒரு விவேகானந்த சுவாமியை போல, அரங்கனுக்கு ஒரு ஆண்டாளை போல, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஒரு ராதையை போல, மீராபாயை போல, பகவானுக்கு ஒரு முருகன். இப்படி ஒரு குரு சிரோன்மணி, பக்த சிரோன்மணி. ரமண பக்தர்களுடைய சிரோன்மணின்னு சிரசிலே சூடிக்கொள்ளத்தக்க மணி, ரத்தனம். அப்படிப்பட்ட ஒரு நம்ம தலையில வச்சு ஒரு சூடிக்கிறோம்னா எவ்வளவு அது வசதியா இருக்கணும், எவ்வளவு உயர்வா இருக்கணும், எவ்வளவு மேன்மை படைத்ததாக இருக்கணும். அப்படிப்பட்ட திருவடிகள் முருகனாருடைய திருவடிகள். சரி, நான் ஐ வில் கம் பேக் டு திஸ். இப்போ இந்த அதெந்துவே என்று அருளாயேன்னு மணிவாசகர் முடிச்சார். இந்த அருட்பத்துல அருளாயேன்னு தான் சொல்றார். அந்த குறை இருக்கக்கூடாதுன்ட்டு அதெந்து பத்துன்னு ஒண்ணு முருகனார் பாடியிருக்கார். அது அப்புறமா நம்ம பார்க்கலாம். அதையும் பார்க்கலாம். எதையுமே குறை வைக்கவே இல்லை முருகன்.
இந்த பதிகத்துல 8 பாடல்கள் அருள் புரிவாயே ஒன்று மற்றும் மீதி 8 பாடல்கள் அப்படி இருக்க 2 பாட்டு, முதல் பாடலும் 4ஆம் பாடலும் அருள்வாயே என்று முடிகின்றன. இது சொல் அனாலிசிஸ் வச்சுக்கோங்களேன். அப்படி 7ஆம் திருமுறையில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருவும் மெய்ப்பொருளும் என்ற பதிகம் இதனுடைய பேஸ். அந்த பண் இந்த அருள் பத்தை படிப்பதினாலே மணிவாசகத்தும் சரி முருகனார்தும் சரி நமக்கு சித்த சுத்தி ஏற்படும். இந்த அகந்தை மாயை ஓரளவு விலகும். அது நம்முடைய இன்டென்சிட்டியை பொறுத்தது. நூலுக்கு போகலாம். முதல் பாடல் திருச்சிற்றம்பலம். காணியே வேண்டி கனமறை ஓதி கால் கொடு விசையோடு நடந்த மாணியே முதலோர் மதித்திடற்கரிய மாண்புடை ரமணமாதேவே பேணியே நினைவார் பிழை பொறுத்து ஆளும் பிறங்கள் போல் பிறங்கு பேரின்ப கேணியே உன்னை கிடைத்தருந்திட நான் கிட்டவா என்றருள்வாயே. காணியே வேண்டி, காணின நிலம், இந்த நிலத்தை எனக்கு கொடு அப்படின்னு கனமறை ஓதி ஒரு வேத பண்டிதராக, அந்தணராக, வேதம் ஓதுபவராக மகாவிஷ்ணு கால்கொடு விசையுற நடந்த விசையுற வேகமா கால்கொடு வேகமாக நடந்த மாணியன்னா பிரம்மச்சாரியே வாமனாவதாரத்தை சொல்றார். வாணியே முதலோர் அப்படி மகாவிஷ்ணுவிலிருந்து ஹரியாதி தரஜீவர தகவாரி சகுகையில்றவரே ஹரியிலிருந்து கடைசி ஜீவராசி வரையில மதித்திடற்கு அரிய, மதித்திடல்னா அளவிடுவதற்கு அரிய மாண்புடை ரமணமா தேவே பேணியே நினைவார் பிழை பொறுத்து ஆளும். பேணியே நினைவார், உங்களையே பேணி, those who cherish, nourish, அப்படி போற்றுபவர்கள், அப்படி நினைவார் பிழை பொறுத்து அருளும் பிறங்கள் போல். பிறங்கள்னா மலை. தம்மை நாடி அடைகின்ற அடியவர்களுடைய பிழையை பொறுத்து அவர்களுக்கு ஆத்ம ஞானத்தை அருளுகின்ற மலை போல. அங்கே அருணாச்சலத்தை சொல்றார். அந்த அருணாச்சல மலை போல பிறங்கு பேரின்ப கேணியே. பிறங்குதல்னா சுடர்தல், 100 மடங்கு ஒளி ஒளி வீசுதல், பிரகாசித்தல், அதுதான் பிறங்குதல். அப்படி பிறங்குகின்ற பேரின்ப கேணின்னு கிணறு. அப்படி பேர் இன்பமே, அந்த ஜலம் அங்க இன்பமே ஜலமா இருக்கு. அப்படி உனக்கு உன்னை கிடைத்தருந்திட, நீங்கள் எனக்கு கிடைத்த அந்த இன்ப அமுது எனக்கு கிடைக்கவும் அதை அருந்திட, இந்த கப் அண்ட் ஸ்லிப்னு ஆயிடக்கூடாது. அதை அருந்திட நான் அதை அருந்திட கிட்டவா என்று அருளாயே. உங்ககிட்ட என்ன சேர்த்துக்கோங்களேன். உங்ககிட்ட நான் வந்தா தானே அது பண்ண முடியும். உங்களுடைய திருவடிகளிலே உங்களோடு நான் ஒன்று கலக்க வேண்டும் என்று கேட்கிறார். அடுத்த பாடல். பேரிலே பெருத்த பிரமன் மாலாதி பெரியவர் யாவரும் வேண்ட காரியே விழுங்கி கருமை சேர் நீலகண்டனே ரமணமாதேவே சீரிலே சிறக்க சேர்ந்தவர் கருளும் சிலம்பு போல் திகழும் நீடின்ப ஏரியே உன்னை இனிதருந்திட நான் எழுகவென்றருள் புரிவாயே. பேரிலே பெருத்த பெயர் புகழ் இதெல்லாம் மிகுந்த சிறந்து விளங்குகின்ற பிரம்மன் மால் ஆதி பெரியவர் யாவரும் வேண்ட, அவர்களெல்லாம் ஓடி உங்களிடத்திலே இறைஞ்சி இந்த ஆலகால விஷயத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று கேட்டுக்கொள்ள வேண்டி இறைஞ்சுகின்றார்கள். அப்படி அவர்களால முடியாதனாலே இவரை கேட்கிறார். அப்போ காரின விஷம், அந்த ஆலகால விஷத்தை விழுங்கி கருமை சேர் நீலகண்டனே, கழுத்து நீலகண்டமாக ஆயிடுது. அப்படிப்பட்ட ரமணமாதேவி சீரிலே சிறக்க சேர்ந்தவர்க்கு அருளும். சீரிலே, இந்த ஆன்ம சீரிலே சிறக்க சேர்ந்தவர்க்கு, உங்களை அடைந்தவருக்கு அருளும் சிலம்பு போல் திகழும். சிலம்புன்னா மலை. அப்படி திகழ்கின்ற அருணாச்சல மலையை போல நீடின்ப ஏரியே,
மிகவும் பெரிதாக நீள்கின்ற ஒரு மாபெரும் ஏரியே, ஆன்ம ஏரியே, ஆன்மா அமுது படைத்த ஏரியே, உன்னை இனிதருந்திட நான் அந்த ஆன்ம அமுதை நான் அருந்துவதற்கு எழுக வா என்கிட்ட வா என்று அருளாயே. மூன்றாவது பாடல். பாரிலே மனித்த படிவமாய் ரமண பசும்பெயர் தாங்கியே வந்த பாரியே ஞான பானுவே தன்னை பற்றியே அகம் கரைந்துணர்வார் பேரிலே இறங்கி பேரருள் சுரக்கும் பிறங்கள் போல் பிறங்கு பேரின்ப வாரியே உன்னை வாய் மடுத்திட நான் வருகவென்றருள் புரிவாயே. பாரிலே மனித படிவமாய், இந்த பூமியிலே மனித வடிவம் கொண்டு ரமண பசும்பெயர் தாங்கியே, பகவான் ரமண மகர்ஷிகள் என்ற பெயரை தாங்கியே வந்த பாரியே. பாரி நீங்க சொல்றது வள்ளலுக்கு, வள்ளல் பாரினே பேர் அவருக்கு. அப்படி வந்த பாரியேன்னு அப்படி வந்த வள்ளலே, ஞான பானுவே, ஞான சூரியனே, தன்னை பற்றியே அகங்கரைந்து உணர்வார் பேரிலே இறங்கி பேரருள் சுரக்கும் பிறங்கள் போல், தன்னை நினைத்து உடன் நினைத்து நினைத்து இந்த அகந்தை கரைந்து எவரெல்லாம் உணர்கின்றார்களோ அவர்கள் உணர்வார் பேரிலே அவர்களிடத்திலே இறங்கி அருள் செய்து பேரருள் சுரக்கும் பிறங்கள் போல், அப்படி சுரக்கின்ற அருணாச்சல மலையை போல பிறங்கு பேரின்ப வாரியே, வாரின்னு கடல். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஏணின்றார், ஒரு ஏரின்றார், ஒரு இடத்துல கிணறுன்றார், ஒரு இடத்துல இங்க வாரி பெரும் கடலே என்கிறார். உன்னை வாய்மடுத்திடதான், நீங்க பெரிய கடலா இருந்தே என்ன, நான் உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் பண்ண வேணாமா, எனக்கு பயன்பட வேண்டாமா, அவங்களுக்காக வருக என்று அருள் புரிவாயே. இடத்துல வருகன்னு உங்களோட என்னை சேர்த்து கொள்ளுங்கள், உங்க கிட்ட நான் உங்களிடத்துல அமர்ந்து உங்களோடு ஒன்றி போய் உங்களோட ஒருத்தர பகவான் சில பேரை சொல்லும்போது அவரு இப்ப நம்மளவாட ஆயிட்டார் அப்படின்னு வரோம். இந்த நம்மளவான்றது அது பகவானுடைய ஒரு ரொம்ப ஃபேமஸ் வார்த்தை. அதாவது தங்கூட சேர்த்துட்டாருன்னு அர்த்தம். அது பெரிய பாக்கியம். முருகனார் கிட்ட கூட ஒழுகில் ஒடுக்கத்தை இவ்வளவு நல்லா இருக்கு, இதுக்கு ஏதாவது ஒரே சித்தாந்தபரமா எழுதியிருக்கார் திருப்பூர் சுவாமிகள். நம்மளவா யாராவது வேதாந்தபரமா எழுதினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படி நம்மளவான்றது அத கணேசன் தான் சொன்னார். நான் அவருக்கு ஒளியில் ஒடுக்கத்தை ப்ரெசென்ட் பண்ணும்போது புக்கு கொண்டு போய் கொடுத்தேன். அப்ப சொன்னார், இப்ப நீங்க நம்மளவாளா ஆயிட்டீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னார். அப்படி வருகவென்று அருள் புரிவாயே, உங்களோட என்னை சேர்த்துக்கோங்களேன், சேர்த்துட்டாதானே அப்படி அர்த்தம். 4வது பாடல். கேடுதாம் அடைந்து அக்கேடு தீர்மார்க்கம் கேட்டு அடைபவர் தமக்கு வீடுதான் அருள வெளிப்பட போந்த விமலரே ரமணமாதேவே பீடையை ஒழித்து பேரருள் சுரக்கும் பிறங்கள் போல் பிறங்கு பேரின்ப ஓடையே உன்னை உவந்தருந்திடனான் ஓடிவா என்றருள்வாயே. கெடுதாம் அடைந்து, அகந்தை கேடே அடைந்துட்டேன். அப்போது அந்த கெடுதீர் மார்க்கம் கேட்டு வந்து அடைபவர், காரணத்தினாலோ எவ்வாறோ எப்படியோ இந்த ஒரு அகந்தை எனக்கு உள்ளே புகுந்து விட்டது, இதை தீர்க்க வேண்டியது, தீர்த்து என்னை காப்பாற்ற வேண்டியது நீங்க தானே பண்ண முடியும் என்று கேட்டு அடைபவர் தமக்கு வீடுதான் அருள வெளிப்பட போந்த விமலனே. அப்படிப்பட்ட பக்குவங்களுக்கெல்லாம் நான் ஆத்ம ஞானத்தை கொடுத்தே தீருவேன் என்பதற்காகவே பூலோகத்திலே அவதரித்தவரே ரமணமா தேவே பீடையை ஒழித்து பேரருள் சுரக்கும் பிறங்கள் போல். அந்த அகந்தை பீடையை, பிடாரின்னு என்ன அர்த்தம்? பீடைய அழிப்பவன், பீடு அறிதல், ஹரம் செய்தல், அதனால்தான் பிடாரி, பிடாஹரி, பிடாரி தமிழ்ல. அப்படி பிடாரியாக விளங்குகின்ற பிறங்கள் போல் அருணாச்சலத்தை போல் இந்த அருணாச்சலத்துக்கு என்ன அப்படி ஒரு மகிமை பாருங்க. காலங்காலமா ஒரு வாட்டி நான்
போன்ல பேசும்போது நமோ ரமணாய அப்படின்னு சொல்றது, அது பகவானின் மீது வைத்த ஒரு பற்று. ஆரம்பமே நிறைய வாட்டி அதெல்லாம் ஒரு பெரிய ரிஜிட்டா, அது ஒரு மூர்க்கமாலாம் இல்லை, தோணித்துனா சொல்றது. முடிக்கும் போதும் நமோ ரமணாயன்னு சொல்றது, இதெல்லாம் ஒரு நேச்சுரலா வருது. அப்போ முன்னாள் ஆசிரம தலைவர் வெங்கட்டு மாமானுவோம், வெங்கட்ராமன், அவரு விடாப்பிடியா எப்பவுமே அருணாச்சலம் தான் சொல்வார். என்ன ஒரு வாட்டி, அது என்ன அது நமோ ரமணா, அருணாச்சலம் சொல்லு, சொல்லுங்க அப்படின்னு. என்னவோ வாய் வரமாட்டேன்றது, என்னவோ வரலையே மாமா அப்படின்னு. அது என்ன வரல, அருணாச்சலம் ஸ்மரணாத் அருணாச்சலம், பகவானே அதானே நமக்கு உபதேசித்திருக்கார் அப்படின்னார். அவரு ஸ்ட்ரிக்டா அருணாச்சலம்னு தான் சொல்வார். எழுந்தா அருணாச்சலம், உட்கார்ந்தா அருணாச்சலம், அப்படித்தான் இருந்தார். சரி, அவ்வளவு பெரியவர் சொல்லிட்டாரேன்ட்டு நானும் சொல்லுவேன், நடுவில் நடுவில் விட்டுருவோம். நம்ம ரோடாய ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், அதான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி பீடையை ஒழி, அது அருணாச்சலத்தினுடைய ஒரு மகிமை, அதுக்கு சமானம். 1000 சொன்னாலும் இந்த அருணாச்சலேஸ்வரர் தானே நமக்கு பகவானை கொடுத்திருக்க. நான் எப்படி 1000 முருகனார்கள் தோன்றலாம், முருகனாருக்காக என்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்சுட்டு அந்த வார்த்தையை சொல்றேன். 1000 முருகனார்கள் தோன்றலாம், ஆனா ஒரு பகவான் தான் இருக்க முடியும். அதுக்கு ஒப்பாரும் மிக்காரும் யாருமே இருக்க முடியாது. அது உண்மை நிலை, அப்படி சொல்லுவேன். ஒரு வாட்டி அந்த வெங்கட்டு மாமா ஞாபகம் இது, அப்படி சொல்லும் போது நான் யாருக்காவது சொல்லிட்டு இருந்தேன், அது அருணாச்சலத்துக்கும் அப்படிதான் தெரியுமோன்னா, 1000 ரமண பகவான்கள் தோன்றலாம், ஆனா அருணாச்சலம் ஒண்ணுதான் இருக்க முடியும் அப்படின்னு. அவருக்கு ரொம்ப பிலாசபியாலாம் ஒண்ணும் தெரியாது. ஆசிரமத்தை நன்னா நடத்தணும். 44 வருடங்கள் அவர் இருந்த அந்த காலம் பொற்காலம். ரமணாசிரமத்துக்கு அவரை மாதிரி கோர்ட்டு கேஸ் சந்தித்தவர்கள் ரமணாசிரமத்தை, இது எங்க பகவான் ஆசிரமம்னு கட்டி காத்தவர். அப்படி ஒரு டெடிகேஷன். அவரை பகவான் தன்னுடைய திருவடிகளை அப்சர்வ் பண்ணிட்டார். ரமண ஜெயந்தி நன்னா நடந்து முடிஞ்ச அப்புறம் அடுத்த நாள் அவர் சமாதியானார். அன்னைக்கே அதுக்கு எந்த விதமான குந்தகம் வரக்கூடாதுன்னு, ஏன்னா ஆசிரம தலைவர் இருந்தவர், ரொம்ப பிரఖ్యాதியா இருக்கவர். அதனால பகவான் பார்த்து பார்த்து பண்ணார் அவருக்கு எல்லாம். அப்படி 1000 சொன்னாலும் அருணாச்சலம் அருணாச்சலம் தான். தொல் கார்த்திகை திருநாள் என்ற காணாதே புதியோ பூம்பாவாய் சம்பந்த பெருமான். தொல் கார்த்திகை திருநாள் தொல் பழமையான, அது அவரு 6ஆம் நூற்றாண்டிலே அது தொல் கார்த்திகை தொல்லுன்னா பழமையான. அப்ப எவ்வளவு காலமா அது இருந்திருக்கணும் அந்த திருவிழா, கார்த்திகை தீப திருவிழா. அப்படிப்பட்ட ஒரு மகிமை அருணாச்சலத்துக்கு. அவரை நினைக்கும் போது டக்குனு எப்போ பேசும்போது அருணாச்சலம் வந்துடும். திருப்பி பழைய மாதிரி மனசு நம்ம ஆரம்பிச்சிடும். கணக்கம்மா தான் ஒரு வாட்டி எல்லாம் ஒண்ணு தானே ஸ்ரீராம், ஏன் அப்படி மனசு சஞ்சலப்படுறீங்கன்னு. இருந்தாலும் வெங்கட்டு மாமா சொன்னார், அவ பிரசிடென்ட் தான் சொல்லுவான், பிரசிடென்ட் அப்படி சொன்னாராக்கும், சரி சரி அப்படின்னு. இப்படி பீடையை ஒழித்து பேரருள் சுரக்கும் பிறங்கல் போல் அந்த அருணாச்சலத்தை போல், அது எவ்வளவு பவர்ஃபுல்லா வார்த்தையா அங்க சொல்றாருன்றதுக்காக சொல்றேன். அவ்வளவு பவர்ஃபுல். பிறங்கு போல் பிறங்கு பேர் இன்ப ஓடையே, அப்படி அருணாச்சலத்துக்கு சமானமா அதை போல பேரின்ப ஆத்ம பேரின்ப ஓடையே, ஓட அப்படியே பெருக்கெடுத்து ஓடுறது. அப்படி ஓடும்போது நான் வந்து அருந்திட, உன்னை உவந்து, உன்னை ஓடி வந்து உன்னை அப்படியே ஆசையா அருந்திட, அதுல இருந்து அந்த குடிக்க நான் ஓடி, குடி அருந்திட நான் நான் அப்படி பண்ண, ஓடிவா என்று அருளாயே என்கிறார் 5வது பாடல். இந்த மாதிரியான பதியங்கள்லாம் பக்தி தான், அப்படியே உருகி போறதுதான்.
அப்படி உருகி போகும்போது மனசுக்கு கிடைக்கிற அந்த எக்ஸ்ட்ராடினரி ரெஸ்ட், 1000 சொன்னாலும் நான் யாருன்னா அது கொஞ்சம் முயற்சி செய்கின்ற வரையில அது ஒரு எஃபர்ட் இருக்கு. எஃபர்ட் இருந்தே ஆகணும். அப்பதான் பகவான் சொல்றார், நீ அத முயற்சின்றத வந்து வி ஷுட் கெட் அப்சார்ப்ட். எண்ணங்களை எல்லாம் தவிர்ப்பது என்பது, அந்த முயற்சி என்பது உன்ன டயர்ட் ஆக்காதுன்னுவார். நல்லா சரியான முறையில நான் யார் தியானம் பண்ணா, நம்ம டயர்ட் ஆக மாட்டோம். ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எவ்வளோ நேரம் பண்ணாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்படி ஆகல, நமக்கு டயர்ட் ஆயிருதுன்னா, நம்ம சரியா பண்ணலன்னு அர்த்தம். எண்ணங்களோட எதிர்த்து போராடி, போராடி நம்ம டயர்ட் ஆயிடுறோம்னு அர்த்தம். எண்ணங்கள் அப்படி அந்த டயர்ட் ஆகும். அப்புறம் அந்த எண்ணங்கள் குறையும். அதுல கொஞ்சம் வெற்றி கிடைக்கும். அப்போ எண்ணங்கள் குறைய, குறைய நம்மளுக்கு ஃப்ரெஷ் ஆயிடும். அ இந்த பக்தியில இந்த மாரி அருட்பத்துன்றத எடுத்து வச்சுன்னு அத பத்தி யோசிச்சு, அத பத்தி நெனைச்சா, டோட்டலா ரிலாக்ஸ்ட் ஆயிடுது மைண்ட். மைண்டே வேல பண்ண மாட்டேங்குது. இந்த பகவான நினைத்தலே அதுக்கு தான் பக்திக்கும், ஞானத்துக்கும் இருக்கிற ஒரு 2ம் ஒண்ணு தான். ஆத்ம ஞானத்தை அடைந்த பின்பு. இல்லது இந்த நான் யார் என்று பார்க்கின்றது எண்ணங்கள் எல்லாம் 90% போய் எப்பாவது ஒண்ணு வருதுன்னும் பொழுது இது சுகமாகின்றது. அந்த மாரி தியானம் நமக்கு நல்ல ஒரு தெம்பு, சுறுசுறுப்பை கொடுக்கின்றது. இங்க பக்தி எடுத்த எடுப்பிலிருந்தே அப்படி ஆக்கிடுறது. இந்த மாரியான பக்தி அந்த மாதிரியான தியானத்துக்கு உதவி செய்கின்றது. ஒண்ணுக்கு ஒண்ணு காம்ப்ளிமெண்டரி தான். 5வது பாடல். கள்ளமே இன்றிக் கரைகுவார் தங்கள் கரதலத்து எய்துவோர் செம்பொன் வள்ளமே அருட்கண் வலையினை வீசும் வலைஞனே ரவணமாதேவே பிள்ளவே அரிய பெருங்கவல் பிளக்கும் பிறங்கல் போல் பிறங்கு பேரின்ப வெள்ளமே உன்னை விழைந்தருந்திட நான் விரைக வென்றருள் புரிவாயே கள்ளமே இன்றி கரைகுவார். மனசுல சூதுவாது இல்லாமல் உங்களை போற்றுபவர்கள். கரைதல்னா போற்றுதல். காகம் கரைகின்றதுனால அது மாதிரி கரைதல்னா பேசுறது தான். தங்கள் இந்த பேசுறதுன்றதுக்கு கூறுதல், அகவுதல், பகர்தல், மொழிதல், கரைதல் இப்படி நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஒன்னொன்னுத்துக்கும் ஒன்னொன்னு சொல்லுவார். அப்படி கரைகுவார் தங்கள் கரதலத்து எய்துமோ கரதலம்னு அவருடைய கைகளிலே எய்துமோர்னா அங்க வந்து அவர்களுக்கு கிடைக்கின்ற செம்பொன் வள்ளம்னா பாத்திரம். செம்பொன் வள்ளமே பொற்பாத்திரமே. பகவான பொற்பாத்திரம் என்கிறார். அப்படி உங்களை நோக்கி போற்றி தங்கள் உள்ளம் கரைகின்றபடி உருகுபவர்களுக்கு அவர்கள் கையிலே வந்து அமர்கின்ற ஒரு செம்பொன் பாத்திரமே. அவங்க கிட்ட வந்துடுறீங்க நீங்க வந்து. அருட்கண் வலையினை வீசும் வலைஞனே அப்படி கிட்ட வந்து மட்டும் இல்ல, உங்களுடைய அருட்கண் பார்வையை வீசி அந்த வலையில அவர்களை அகப்படுத்துபவரை வலைஞனே அந்த வலையை வீசி அவர்களை சிக்க வைக்கின்ற அகப்படுத்துகின்ற வலைஞனே ரமணமா தேவே பிள்ளவே அறிய பெருங்கவல் பிளக்கும். பிள்ளவேன்னா உடைக்கிறது, வெட்டுறது, ரெண்டாக்குறது. அப்படி அறியவே முடியாது. ரெண்டாக்க அவ்வளோ ஹார்ட் அது. அந்த பெருங்கவல் அவ்வளவு பெரிய கவலை. இதை தாண்டி போறதுன்றது முடியாத காரியம். ஒரு வியாபாரத்துல நஷ்டம் வந்தா பெரிய ட்ராஜடியா நம்ம ஃபீல் பண்ணும். அது ரொம்ப பெரிய கவலை. அல்லும் பகலும் உடலையும் உள்ளத்தையும் அப்படியே நஞ்சு நஞ்சு அப்படிப்பட்ட ஒண்ணு. அதுதான் ரொம்ப பெரிய கவலை நினைப்போம். ஆனா நமக்கு ரொம்ப வேண்டியவர்கள். நம்ம வளர்த்த சித்தி, பெரியப்பா, பெரியம்மா, நமக்கு நம்ம மாமா, நமக்கு ரொம்ப 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 நம்ம மேல பாசத்தை கொட்டி இருக்கு. எங்க ஹெச்வி சார், ஐயா அப்படி அவர்கள் நம்ம விட்டு பிரியும்போது அந்த கஷ்டம் இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசா தெரியும். அது கொஞ்சம் பெரிய கஷ்டம். அதோட ஒரு பெரிய கஷ்டம் அனுபவிச்சிருக்கேன். என்னன்னா, நமக்கு ரொம்ப வேண்டியவ 20 வருஷம்
பழகினவா. நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் முதுகுல குத்திட்டு போகும்போது அந்த கஷ்டம் தாங்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டம். இப்படி பெருங்கவல் பிளக்கும் உலகத்துல ஒரு கவலைக்கு மேல ஒரு கவலை, இப்படிதான் இதெல்லாம் ரிலேட்டிவ். எல்லாம் கவலைகள் ரிலேட்டிவ். பட் சொல்ற அந்த கவலைகளுடைய எல்லை ஒருத்தருக்கு ஒரு விதமா அதிகமாயிட்டே இருக்கு. ஒருத்தரை பத்தி இன்னொருத்தரை கம்பேர் பண்ணா இதோட நல்ல வேளை அவ்வளவு கஷ்டம் நம்மளுக்கு இல்லை அப்படி தோணும். அப்படிப்பட்ட பெருங்கவல் பிளக்கும் அதையே வெட்டுகின்ற பிறங்கள் போல அருணாச்சலத்தை போல பிறங்கு பேர் இன்ப வெள்ளமே. இப்படித்தான் பகவானுடைய சதியில வந்து உட்காந்துவா, மகனையே பறி கொடுத்தவா, கணவரை பறி கொடுத்தவா, வியாபாரத்தில் நஷ்டம் ஆச்சு, என்னென்னவோ அப்படிப்பட்ட துன்பங்கள்லாம் பாரம் அழுத்தி கொண்டிருக்கும் போது மனதை, அப்போ அங்க பகவான் சதியில வந்தா கொஞ்ச நேரத்துல அப்படியே மனம் லேசாய் அவர் பார்வை நம்ம மேலப்பட்ட கணக்கம்மா அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க, நிறைய பேரை சொல்லியிருக்காங்க. அது மாதிரிலாம் பேரோட சொல்லுவா, இவா இன்னைக்கு வந்தா இப்படி கஷ்டத்துல வந்தா சரியாய் போனா அப்படிலாம் சொல்லுவா. அப்படிப்பட்ட ஒரு சக்தி அருணாச்சலத்துக்கு இருக்கு, பகவானுடைய சன்னதிக்கு இருக்கு. பகவானுக்கு இன்னைக்கு இருக்கு. அவர் படத்தை எடுத்து வச்சு நம்ம எதிர உக்காண்டா அந்த சக்தி இன்னைக்கும் நம்ம ஃபீல் பண்ணலாம். அப்படிப்பட்ட பிறகு பேரின்ப வெள்ளமே, அந்த கவலையை முற்றிலும் அழித்து இன்பத்தை பாய்ச்சுகின்ற வெள்ளமே, உன்னை விழைந்து அருந்திட நான் வந்து உங்ககிட்ட நான் பயனடைய வேண்டும். அதுக்கு விரைக என்று அருள் புரிவாயே, சீக்கிரம் ஓடிவா. அப்படி ஓடி வருவதற்கு நீங்கள் ஓடிவான்னு சொன்னா போறாது, ஓடி வருவதற்கு நீங்க தான் என்ன பண்ணணும். நாட் only you can take only the hearts to the தண்ணி குடிக்கிறதுக்கு, இட் இஸ் அ ஹார்ஸ் விச் ஹேஸ் டு ட்ரிங்க் அப்படின்னு சொல்லுவா. அது இங்கிலீஷ் பழமொழி. இங்க நீ தான் என்ன அந்த தண்ணி தொட்டிக்க இழுத்துன்னு போகணும், தண்ணி குடிக்கவும் வைக்கணும் அப்படின்ட்டு. தட் இஸ் த ட்ரூத். நம்ம அந்த அளவு இயலாமை வசப்பட்டவர்கள் நாம். ஆறாவது, கெடாத மால் வசத்தால் அடாதவே புரிந்துங்கிழமையாய் பக்தி செய்வோர்கள் படாத பாடெல்லாம் படுவதை ஒழிக்கும் பரிவுடை ரமணமாதேவே, விடாயினால் அடைந்தோர் வெப்பு நோய் தணிக்கும் விலங்கள் போல் விளங்கு பேரின்ப தடாகமே உன்னை தணிந்து அருந்திட நான் சார்கவென்றருள் புரிவாயே. கெடாத மால்வசத்தால், மால்னா மயக்கம், அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாத ஒரு மயக்கம், அது அகந்தை மயக்கம். அதனால அடாதவே புரிந்து செய்யத்தகாதனவெல்லாம் செய்து கிழமையாய் செய்தும் புரிந்தும் கிழமையாய் பக்தி செய்வோர்கள். கிழமையால ரொம்ப நாளா அதை விடாம, ஒரு பக்கம் தெரியாம தப்பு பண்றோம், ஆனா பகவான விடுறதில்லை, பக்தி பண்ணிட்டே இருக்கிறது இன்னொரு பக்கம். அது என்னைக்கா ஒரு நாள் அதனோட விட்டு போகின்ற நம்பிக்கை. இதனால முடியல, பகவான் பண்ணுவார், பகவான் தான் கதி. அப்படிப்பட்டவர்கள் படாத பாடெல்லாம் படுவதை ஒழிக்கும் பரிவுடை ரமணமாதேவே, அவள் மேல நீங்களே கருணை கொண்டு சரி இவனை காப்பாத்தலாம் அப்படிப்பட்ட கருணை வெள்ளமே. விடாயினால் தாகம், ஆன்ம தாகத்தினால் அடைந்தோர் வெப்பு நோய் தணிக்கும். அவருடைய ஜரம் நல்ல குளிர்ந்த நீரை கொடுத்து, இந்த ஆன்மா அமுதத்தை கொடுத்து அவருடைய வெப்பத்தை, அகந்தை வெப்பத்தை தணிக்கும் விலங்கல் போல், விலங்கல்னா மலை, அப்படி தணிக்கின்ற இந்த அருணாச்சலத்தை போல் விலங்கு பேரின்ப தடாகமே. தடாகம்னா பொய்கை, மடு. தணிந்தருந்திட, உங்ககிட்ட வந்து அதுக்கு நான் அந்த அமுதத்தை அருந்திட சார்க என்று அருள் புரிவாயே, உங்களிடத்து என்னை சேர்த்து கொள்ளுங்கள், சார்வதற்கு அருள் புரியுங்கள் என்கிறார். ஏழாவது பாடல். யாவரே எனினும் இனிது வந்தடைந்தோர் எவ்வித பேதமும் இன்றி பாவமே போக்கி பவித்திரமாக்கும் பாத நேரமணமாதேவே, ஆவலால் எய்ந்த அடியவர் கருளும் அருணை போல் அவிரு நீடின்ப கூவமே உன்னை குனிந்தருந்திட நான் கூடுக என்றருளாயே, என்றருள்வாயே. யாவரே எனினும், ஜாதி மத நேர கால
தேச வித்தியாசங்கள் ஒண்ணுமே இல்லாமல் யார் தங்கிட்ட வந்து அடைந்தாலும் எவ்வித பேதமும் இன்றி பாவமே போக்கி அவர்களையெல்லாம் புனிதர்களாக பவித்திரமாக்கும் பாதனே ரமணமாதேவே, அப்படிப்பட்ட திருவடிகளை உடையவரே, ஆதலால் ஏய்ந்த அடியவர்க்கு அருளும் அருணை போல். இங்க மலை மலைன்னு நான் சொன்னதுதான் அருணாச்சலம் தானா? முருகனாரும் பகவானும் மலைன்னு சொன்னா அருணாச்சலம் தவிர வேற என்ன இருக்க முடியும்? அப்படித்தான் அர்த்தம் சொல்றேன். இங்க ஸ்பெசிபிக்கா அருணை போல்ன்ட்டு நம்ம இத்தனை நேரம் பார்த்த பொருள் 100% சரின்னு அப்ரூவ் பண்றார் முருகன். ஆவலால் எய்ந்த அடியவர்க்கு அருளும் அருணை போல், ஆவலால் அருணாச்சலத்தின் மீது அருணாச்சலேஸ்வரன் மீது பக்தி செய்து வந்த அடியவர்களுக்கு அருளுகின்ற அருணாச்சலத்தை போல் அவிரும் ஒளிரும்னு அர்த்தம். நீடின்ப கோம் என கடல். உன்னை கணரு கொஞ்சம் உள்ள போய் குனிஞ்சுதான் சாப்பிடணும். அப்படி நான் அறிந்திட கூடுக என்றருள்வாயே என்கிறார். 8வது பாடல் ஒரே கருத்து, எவ்வளவு வார்த்தைகளை மாத்தி மாத்தி சொல்றார். ஒன்று, தமிழ் மொழி எவ்வளவு வளமையான மொழின்றது இது தெரிகிறது. 2வது, அந்த மொழியிலே முருகனார் எந்த அளவு தேர்ச்சி பெற்றிருக்கிறார் என்பது தெரிகிறது. எங்க HV சார் சொல்வார், அவர் நடமாடும் பல்கலைக்கழகம், நடமாடும் நடமாடும் பல்கலைக்கழகமா இருந்திருக்காருன்னா இல்ல ஸ்ரீராம், அவர் நடமாடும் தமிழா இருந்திருக்கார். இப்படி ஒரு தமிழ் பாண்டித்யம் முருகனார். பாவியேன் உடைய பழவினை ஒருங்கே பற்றற செற்றிட பறிந்து கூவியே என்னை குடி முழுது ஆண்ட குருவர ரமணமாதேவே, மேவியே நினைவார் அருள் மேல், மேவியே நினைவார் மேல் அருள் சுரக்கும் விலங்கல் போல் விலங்கு பேரின்ப வாவியே உன்னை வாய் மடுத்திட நான் வருக வெந்தருள் புரிவாயே. பாவியேனுடைய என்னுடைய பழவினை ஒருங்கே, நான் செய்து வைத்த பழைய வினைகள் எல்லாம் ஒருங்கே மொத்தமா பற்றற செற்றிட பறிந்து, பற்று அற செற்றிட, செற்றுன்னா அழிக்கிறது, வெட்டுறது, பறிந்து அவை என்னை விட்டு முழுவதுமாக நீங்கும்படியாக என் மீது பரிவு காட்டி கூவியே என்னை குடி முழுது ஆண்டைய, கூவியே என்னை நீங்களா அழைத்து என்னை காப்பாற்றினீர்கள். தண்டபாணி சுவாமியும் ஐயாசாமி பிள்ளையும் வந்து அவர்களாகவே வந்து பகவானை பத்தி சொல்லி, இவர் அதுக்கு முன்னாடி பின்னாடி பகவானை பத்தி ஒன்றும் தெரியறதில்லை. ஆனா அந்த அவர்கள் 2 பேரும் வந்து அந்த நான் யார் தொகுப்பு இந்த அக்ஷர மாலையை கொடுத்த உடனே அந்த பகவான் பேரை கேட்ட போதே அப்படியே மெய்மறந்து போய்விட்டார் முருகனார். முழுமையாக அடிமையானார் பகவானுக்கு. அப்படி என்னை ஆட்கொண்டது மட்டுமல்ல, குடிபொழுது ஆண்ட, என்னுடைய தலைமுறைக்கு என்னுடைய முந்தைய மூதாதையர்கள்லாம் கூட அவர்களையும் காப்பாற்றி ஆண்டு கொண்ட குருவார வரன்னா சிறந்தவர். கல்யாணத்துல மாப்பிள்ளைக்கானதான் வரன்னு பேரு. குருவரன்னா குரு சிரேஷ்டர், குருக்களிலே சிறந்தவர், குரு சிரோன்மணி. அப்படிப்பட்ட குருவர ரமணமாதேவே, மேவியே நினைவார் மேல் அருள் சுருக்கும் விலங்கல் போல், மேவியே தன்னை மேவிய ஆசையா வந்து அடைந்தவர்களுக்கு மீது அருள் சுருக்குகின்ற விலங்கல்னா மலை, விலங்கல் இதெல்லாம் மலை. அந்த அருணாச்சலத்தை போல் விளங்கு பேர் இன்ப வாவின்னா பொய்கை, தடாகம், குளம், மடு. அப்படிப்பட்ட பேர் இன்ப வாவியே உன்னை வாய்மடுத்திட நான் வருக என்று அருள் புரிவாயே. 9வது பாடல் உருவிலே அன்றி உணர்விலே பொல்லா ஊத்த ஏனையும் ஒரு பொருளாய் மருவியே ஆண்டம் மாணிக்கமலையே மாண்புரு ரமணமாதேவே. இங்கே மாணிக்கமலையே, அருணாச்சல மலை போலன்னு சொல்லி இங்க மாணிக்க மலையேன்ற அவரையே மலையாக அட்ரஸ் பண்றார். உருவிலே அன்றி, மட்டும் இல்ல, பண்ற காரியங்கள்ல மட்டும் இல்ல, உணர்விலேயும் பொல்லா ஊத்தையே பயனற்று கிடந்தவனை ஒரு பொருளாக மதித்து மருவியே ஆண்ட மாணிக்க மலையே மாண்புரு ரமணமா தேவே, வெறுவியே அடைந்தோர் வெவ்வினை சாய்க்கும் விலங்கல் போல், வெறுவியன்னு அச்சமுற்று
இந்த பிறவி கடலை நம்மால் தாண்ட முடியாது போல இருக்கேன்னு பயந்து போய் அடைந்தவர்கள் வீதியில் வீதியில் ஏனை சேர் வீதி உன்றனுக்கே அருணாச்சலா, இந்த பயத்துல உன்னை அடைந்தேன். அந்த வீதியே இல்லாத நீங்க உங்களுக்கு என்ன பயம், நான் தான் பயந்து போயிருக்கேன் அப்படி கேட்கிறாரு இல்லையா? அது மாதிரி அச்சமுற்று அடைந்தவர்கள் வெவ்வினை சாய்க்கும், பயப்படாதப்பா நான் இருக்கேன், வினைகள் அத்தனையும் நான் வெட்டி வீழ்த்தி இல்லாம பண்ணிடுறேன் அப்படின்ற விலங்கல் போல் அருணாச்சலம் போல் விளங்கும் பேரின்ப அருவியே உன்னை அருந்தவே என்னை அணைக என்று அருள் புரிவாயே, உங்களோடு என்னை அணைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார். 10வது பாடல். இந்த பதியத்தின் இறுதி பாடல். கோத்த கூர் வாழி குறித்ததே அல்லால் கொலாமையாம் குணமுடை விரதம் காத்ததே இல்லா கசடனை ஆண்டனை கடவுளே ரமணமாதேவே ஏத்தவே செய்வோர்க்கு ஏற்றமே நல்கும் இரும்பு போல் இலங்கு பேரின்ப நீத்தமே உன்னை நெடிதருந்திட நான் நீ வருக என்றருள்வாயே. கோத்த கூர்வாளி, அதாவது அம்பு, வாளினா அம்பு, கோத்தனா வில்லுல நன்காக கோர்க்கப்பட்ட, கோர்த்தல் கோத்தல் பூக்களை கோத்து மாலையாக்குதல், அங்க கோத்தல். கோர்த்தல்னு சொன்னாலும் தப்பு இல்லை, ஆனால் தூய தமிழ் கோத்தல், ஸ்லாங்கு கோர்த்தல். சாத்தல் சாற்றுதல், சாற்றுதல் என்ன தூய தமிழ் மாதிரி இருக்கும் இல்ல, அது சாத்தல் தான் தூய தமிழ், சாற்றல் அது திரிபு. அது மாதிரி இங்க கோத்தன்னு தூய தமிழ் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. கோத்த கூறு வாளி அம்பு குறித்ததே அல்லால் இந்த உலகாதி சுகங்களை எல்லாம் இலக்கு வைத்து அதை கோத்து அதை அடைந்துவிட வேண்டும் என்று அப்படியே அதன் வழியாகவே, அப்போ அந்த இருக்கிற விலங்குகளை கொன்று பசிக்கு அப்படிலாம் கூட இருந்திருக்க. இவர் ஒண்ணும் அப்படிலாம் இல்லை, எல்லாரும் பண்ற தவிர தம்மேல சொல்லிக்கிறார், அவ்வளவுதான். அப்படியெல்லாம் அசைவ உணவு, ஒரு உயிர் போனா போட்டோன்னு கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் கொன்று நான் சாப்பிடுறேன் பாருங்க, அப்படி செய்ததே அல்லால் கொலாமையாம் குணமுடை விரதம். புலால் மறுத்தல் கொல்லாமை என்று திருவள்ளுவர் தனித்தனி சாப்டர் அதிகாரமே கொடுத்திருக்கார். அவ்வளவு முக்கியம் கொல்லாமை. அப்படி அது கொலாமையாம் குணமுடை விரதம், அப்படிப்பட்ட நல்ல விரதம் காத்ததே இல்லா கசடனை, அப்படிப்பட்ட ஒரு விரதம் அனுஷ்டிக்கவே இல்லை நான் வாழ்க்கையில. அப்படிப்பட்ட ஒரு கசடனை உங்களுடைய பெரும் கருணையினாலே நீங்கள் ஆண்டு கொண்டீர்கள். ஆண்டனை கடவுளே ரமணமாதேவே ஏத்தவே செய்வோர்க்கு ஏற்றவே நல்கும் இரும்பு போல், தன் போற்றுபவர்களுக்கு ஏற்றமே மேலாங்கதியே ஆன்ம ஏற்றமே நல்கும் இரும்புன்னா மலை, அந்த அருணாச்சலத்தை போல் இலங்கு பேரின்ப நீத்தமேனா வெள்ளம், நீத்தமேனா கடல், பேரின்ப கடலே உரை நெடிதருந்திட நான் நிறைய சாப்பிடணும், இதுலயே போய் மூழ்கி போகணும், இதே இப்படியே இந்த ஆன்ம அமுதை சுகித்தவாறு இருக்கணும். சோம்பியாய் சும்மா சுகமுண்டு ரங்கிடில் சொல் வேறு என் கதி அருணாச்சல், வேற கதி என்ன இருக்கு? சோம்பியாய் இந்த ஆன்ம உணர்விலே சோம்பி சுகமுண்டு, அந்த ஆன்ம சுகம் அமுது தருகின்ற சுகத்தை உண்டு இருந்திடு சொல் வேறு என் கதி அருணாச்சல், வேற என்ன கதி இதுக்கு மேல இருக்கு? அப்படி நான் இருக்கணும், உன்னை நெடிதருந்திட நான் நீ வருக என்று அருள் புரிவாய், வருக என்று அருள்வாயே என்கிறார். இப்படி இந்த மாதிரி பதிகங்களை எல்லாம் எப்போவாவது நம்ம ஒரு வாட்டி திருப்பி படிச்சு பார்க்கறது நல்லது. ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, நமக்குள்ள நம்மளுக்கு இருக்கிற
ஒரு க்ளோஸ் சர்க்கியூட் இது இல்லையா? இந்த க்ளோஸ் சர்க்கியூட்ல நம்ம பண்றது வந்து பாடம் எடுத்தல், டீச்சிங். நேத்து ஒரு 100-200 மாணவர்களுக்கு நம்ம பேசுவது வந்து preaching. There is always a difference between preaching and teaching. Preaching வந்து புது ஆடியன்ஸ் வருவா. அந்த ப்ரீச்சிங்ல அது ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை ப்ரீச் பண்ணி அந்த ஸ்கிரிப்ட், பேசுற விதம், பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ் ஆயிட்டு இருக்கும். நீங்க அதை ரொம்ப டிங்கரிங் பண்ண முடியாது. ஒரு இடத்துல நீங்க மாத்தினீங்கன்னால ஃபெயில்யூர் ஆயிடும். ஆனா அங்க புது ஆடியன்ஸுக்கு அது ஒத்து போகும். ஆனா டீச்சிங் வந்து வந்தவர்களே வருவார், நம்ம மாணவர்கள். ஒரு டீச்சருக்கு வந்து ஒரு கிளாஸுக்கு டெய்லி போனோம், அதே மாணவர்கள் தான் இருப்பா. டீச்சிங் வந்து சுவாரஸ்யமா பண்றதுன்றது எப்பவுமே ஒரு சேலஞ்ச் தான் ஒரு டீச்சருக்கு. ஸோ இந்த நீங்க அப்ரிஷியேட் பண்ணுவீங்க, நான் அதுக்காக தான் இதை ஒரு வெளிப்படையா சொல்றேன். க்ளோஸ் சர்க்கியூட்ல நம்மளுக்கு வேண்டிய வேலைக்கு நம்ம மாணவர்களுக்கு சிரிக்க சிரிக்க சொல்லுவார் பிற மக்கள், அழ சொல்லுவார் தம் மக்கள். நம்ம டீச்சிங்ல வந்து அழ சொல்லுது, ப்ரீச்சிங் வந்து சிரிக்க சொல்லுது. இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ பாடம் எடுக்கும் பொழுது ஆல்வேஸ் இட் இஸ் ஒரு டீச்சிங் இஸ் டஃபர் தென் ப்ரீச்சிங். ஆனா எனக்கு வந்து ஒருத்தர் சொல்றார், ப்ரீச்சிங் வந்து தான் சார் கஷ்டம், டீச்சிங் நம்ம ஈஸியா பண்ணிடலாம். அவர் ஒரு டீச்சர். அது இட்ஸ் ஆல் சப்ஜெக்ட், அவளுடைய மனோபாவத்தை பொறுத்தது. எனக்கு தெரிஞ்சு எங்க தமிழ் ஆசிரியர்கள்லாம் வந்து எப்ப கிளாஸ் எடுத்தாலும் எங்கெல்லாம் மெய்மறந்து கேட்டுட்டு இருப்போம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். டீச்சிங்கை எப்படி பண்ணணும், ப்ரீச்சிங்கை எப்படி பண்ணணும். டீச்சிங்ல ஆழ விழுதல், ப்ரீச்சிங்ல அட்ராக்ஷன், டு ட்ரா அட்டென்ஷன், மிகப்பெரிய டிஃபரன்ஸ். நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிறது டீச்சிங். நம்ம ரமண சன்னதி முறை பாடம் படிக்கிறோம். உங்களுடைய அளவு கடந்த பொறுமையை யாசிக்கிறேன். இந்த பதிகங்கள்லாம் இப்படித்தான் இருக்கும். ஆனால் நீங்க இத ஒரு வாட்டி கேட்டுட்டு மறுபடியும் நீங்க படிச்சு பாருங்க. அப்போ அந்த ஆனந்தம் தலைப்படும், நம்மளை பரிசுத்தப்படுத்தும். அதுதான் இந்த சன்னதி முறைய படிக்கிறதுடைய மிகப்பெரிய ஒரு பயன்னு சொல்லி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிகம் அடுத்த வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். நான் எந்த அளவு நம்முடைய இந்த சத்சங்கத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்றது நீங்க இப்ப புரிஞ்சுட்டு இருப்பீங்க. அவ ரொம்ப வற்புறுத்தினா, வெள்ளிக்கிழமையோட பண்ணி முடிச்சிடுங்களேன், பசங்களுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா இருப்பான்னு. இல்லை மேடம், ஐ எம் ஆல்ரெடி கமிட்டட். இது வந்து சனிக்கிழமை தான் கடைசி கிளாஸ் பண்ண முடியும்னு சொல்லி அடம் பிடிச்சேன். தட் இஸ் பிகாஸ் ஐ வேல்யூ திஸ் ஃப்ரைடே கிளாஸஸ். அந்த அளவு முக்கியத்துவத்தை நீங்களும் கொடுக்குறீங்க, அதனால ஆட்டோமேட்டிக்கா இது நடக்கிறதுன்னு சொல்லி இது எப்பொழுதும் நடக்கும். நான் ரிமைண்டர் கொடுக்கணும்னே வச்சுக்காதீங்க. வெள்ளிக்கிழமை கிளாஸ் இல்லைன்னா தான் உங்களுக்கு ரிமைண்டர் வரும். நான் அதர்வைஸ் ஜென்டல் ரிமைண்டர்னு தான் வரும். அது வராட்டாலும் கவலை இல்லை, நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லி இதோடு இந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, நமஸ்காரம். நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ 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 ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ நமோ. சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வ சன்மங்களானி பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத், ஹரி ஓம் தத்சத், ஹரி ஓம் தத்சத்.